பராசக்தி அதுல இருக்கிற தீ பரவட்டும்னு இவங்க சொன்னா சென்சார் போர்ட் அதெல்லாம் கிடையாது, தீ பரவட்டும் கிடையாது, நீதி பரவட்டும்னு மாத்தி அமைச்சாங்க. ஓகே, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. மொத்தத்துல தீயா இருக்கட்டும் நீதியா இருக்கட்டும் பரவச்சான்னு கேட்டா தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்லலாம், நின்னு எரிஞ்சுது, எந்த பக்கமும் சாயாம சும்மா நின்னு எரிஞ்சுது. எஸ்கேப் பண்ண படங்கள்ல அவரோட பிலிமோகிராஃபிலேயே மிக சிறந்த படமா இந்த 25வது படம் பராசக்தியை டெஃபினட்டா சொல்லலாம். ஆனா சிறந்த என்டர்டெய்னிங் பிலிமா அவரோட பிலிமோகிராஃபிலன்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் டெஃபினட்டா வைக்கலாம். சில சீன்ஸ் எல்லாம் பீக் சினிமாங்க. இன்ட்ரோ பிளாக்கா இருக்கட்டும், படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வர கிளைமேக்ஸா இருக்கட்டும், ஒரு 2-3 சீன் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பீக் சினிமா. அது மட்டும் இல்ல, அதோட மோட்டிவ் இன்டென்ஷன் எல்லாமே உன்னதமா உரிமைக்காக பயங்கர மெச்சூர்டா ஏனோ தானோன்னு காமிக்காம சூப்பரா மெச்சூர்டா டீல் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு காத்தடிச்சாலும் நின்னு எரியிற தீயா ஜோதியா ஸ்கிரீன்ல எரிஞ்சிட்டு இருந்தது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற அன்றாட மொழி தமிழ் ரொம்ப ஈஸியா நினைச்ச டோன்ல நினைச்ச டைமிங்ல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றோம். வணக்கம் ஐயா, என்னடா பண்ணிட்டு இருக்க, அடிங்கோயாக்கா அப்படின்னு. நான் கெட்ட வார்த்தை ப்ரொமோட்லாம் பண்ணல, கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தான், பட் சொல்றேன், ரியாலிட்டியை சொல்றேன். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ரொம்ப ஈஸியா என்ன மோட்ல என்ன எமோஷன்ல என்ன டோன்ல வேணா நமக்கு தெரிஞ்ச மொழியை பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் நமக்கு தெரிஞ்ச மொழியை ரொம்ப ஈஸியா எந்த ஒரு தடையுமே இல்லாம ரொம்ப சுதந்திரமா இப்ப 2026ல யூஸ் பண்ண 1960sல என்ன மாதிரி போராட்டம்லாம் நடந்தது, என்ன மாதிரி உயிர் தியாகம்லாம் தேவைப்பட்டுச்சுன்னு படத்தோட 2-3 சீன்ஸ்ல ரொம்ப நேர்மையா உருக்கமா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆழமாவே இட்டாச்சு. படம் ஃபுல்லா இது சஸ்டெயின் ஆகல, பட் ரொம்ப நேர்மையா ஒரு 4-5 சீன்ஸ்ல ரொம்ப ஆழமான ஒரு பதிவா இருந்தது. படம் முடிஞ்ச அப்புறமா சில விஷுவல்ஸ் ஓடும், அதை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் அந்த படத்தோட கம்பேர் பண்ணா பயங்கரமா இருந்தது. டு பி ஆனஸ்ட், படம் போற வரைக்குமே நமக்கு படத்தோட கதை தான் அவுட்லைனா தெரியும்ல. ஸோ இந்தி திணிக்க பார்த்தாங்க, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்து நின்னாங்க, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். நான் என்னவா நினைச்சிட்டு இருந்தேன், அதை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா பயங்கர கம்பீரமா ஒரு ரௌத்திரத்தோட காமிப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் நினைச்சேன். பட் அந்த படம் ஒரு சீன்ஸா போக போக அந்த லேயர்ஸ் அதோட ரியாலிட்டி தெரியதான் ஒருவேளை இவங்கள எதிர்த்து நிக்கலனா நான் இந்த ரிவ்யூவை இந்தியில தான் பண்ணிட்டு இருந்திருப்பேனா, இல்லனா எங்க அப்பா படிக்க வச்சாரு, ஏன்னா அவர் படிச்சாரு, அவருக்கு படிக்க பிடிச்சிருந்தது, அதுக்கான ஆர்வம் தமிழ் மீடியம்ல படிச்சாரு. ஒருவேளை அந்த டைம்ல தமிழ் எலிமினேட் பண்ணியிருந்தா அவர் படிச்சிருப்பாரா, எங்க தலைமுறை எப்படி ஆகியிருக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் உருப்பட்டிருப்போம். ஆனால் 2026 ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு. என்ன ஆயிருப்பான் என் நண்பன், எதிர் வீட்டுக்காரன், தமிழ் கம்யூனிட்டி, என்ன மாதிரி ஒரு விளைவு வந்திருக்கும்னு ஒரு பெரிய பயம் கலந்த ஒரு ஆச்சரியம். வாட் இஃப் என்ன நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை அச்சுறுத்தும் தன்மையா படத்தோட சில சீன்ஸ் அண்ட் வசனங்கள் பயங்கரமா இருந்தது. இதான் படத்தோட நோக்கம் அண்ட் ஒன்லைனா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பயங்கர பவர்ஃபுல்லா அந்த தீ பரவணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போதும் இருந்தது, படம் முடியும் போதும் இருந்தது. பட் படம் என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுதான் கேட்டா நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்லா டியூன் பண்ணிருக்கலாம்னு ஒரு வருத்தம் இருக்கு. மொத 1/4 மணி நேரம் ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், விஷுவல், லைட்டிங், கலர் டோன், அந்த செலக்ட் பண்ண பேலட், அதை அமைச்சு ஸ்டேஜ் பண்ண ஆங்கிள், விதம்னு என்னென்ன சினிமா டிபார்ட்மெண்ட், ஆக்ஷன், கோரியோகிராஃபி, அந்த 2 ஆக்டரும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி பீப்பிளை ட்ரீட் பண்ணுவாங்க, ஒருத்தவனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான், இன்னொருத்தவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், லைக் எல்லாமே அவங்க அந்த மொத 1/4 மணி நேரம் பார்த்து முடிக்கும் போது யார் கூட நம்ம நிக்கிறோம், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவன் என்ன மாதிரி ஒரு ஆளு அண்ட் இவன் யாரு, இவன் கிட்ட பவர் இருந்தா என்ன செய்வான், இவனோட மைண்ட் ஆட்டிடியூட் என்ன மாதிரி சிந்திக்குதுன்னு ரொம்ப 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 பிரில்லியண்டா அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி படத்துக்குள்ளடா வந்திருக்கோன்னு ஒரு பாட்டியும் போட்டு குதூகலமா ஆக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒரு ப்ராமிசிங்கான படத்துக்குள்ள வந்துட்டோன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. பட் அந்த ஸ்லோ கேரக்டரை டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் செட் பண்ணணும், டைம் தேவைப்படும், அதை கொடுக்கணும்னு நமக்கும் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அது நிச்சயமா தேவைப்பட்டது. ரொம்ப ஈஸியா நம்ப வச்சுட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற படம் பீரியாடிக் ஃபிலிம் தான். 1960sல தான் கதை நடக்குது. நம்ம நேர்ல பார்த்து வெரிஃபை பண்ண முடியலனாலும் இப்படிதான்ப்பா இருந்திருக்கும், பழமையா தான் எல்லாமே இருந்திருக்குன்னு ரொம்ப செட் ஒர்க்கா அந்த ஃப்ரேம் எல்லாமே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜிக்கா அருமையா பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் கதை ஸ்லோவா அங்கங்க என்னென்ன பாயிண்ட்ஸை முக்கியமா டீஸ் பண்ணி தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணுமோ அங்கங்க தொட்டுட்டு போனாலுமே அந்த சீன்ஸ் கொஞ்சம் பொறுமையா தான் லேண்ட் ஆச்சு. இந்த படத்தோட கதை போராட்டம் உன்னதமான நோக்கமா இருந்தாலும் படத்தோட ஹீரோ எஸ்கே, பராசக்தி ஹீரோடான எஸ்கே நிக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த பேஸ் இருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவும் படம் கொஞ்சம் கூட தூய்மை அடையாம இருக்க அண்ணன் தம்பி பாசம், காதலன் காதலின்னு அந்த காலத்து காதல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ அதை இந்த போராட்டத்துக்கு நடுவுல நோக்கங்களுக்கு நடுவுல நுழைக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அந்த அண்ணன் தம்பி பாசமா இருக்கட்டும், லவ் சீன்ஸ் எல்லாம் அந்த ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கதையா இருந்தாலுமே பரவாயில்லையே, புதுசா போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. வித்தியாசமா நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு ஆன்லைனை திறந்து பார்த்தா அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் போர் அடிக்குதுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு உங்களுக்குலாம் இது பிடிக்கலையே, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த காலத்துல ரொம்ப அப்பட்டமாவா பொக்கையை கொண்டு ப்ரொபோஸ்
பண்ண முடியும். கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் ஒளிவும் மறைமா தான் லவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்ன புதுசா கொஞ்சம் ஜாலியா சொல்ல முடியுமோ அதை தானே அவங்க பண்ணாங்க. எனக்கு நல்லா இருக்கே, உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு கல்யாணம் ஆகாமே தாத்தா ஆயிட்டோமோ அப்படின்னு ஒரு பூமர் ஃபீல் வருது. அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ரத்னமாலா பராசக்தியில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சாங் இப்பவும் தான். ஆனா பிளேஸ்மெண்ட் பிடிக்கல. என்னன்னா போராட்டத்துக்கு நடுவில் காதல் உனக்கு இது அந்த பிளேஸ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்னு, நான் இந்த சாங்கா லிரிக்கல் வீடியோல பார்த்தேன். படத்துல பார்க்கும்போது எஸ்கேவோட ஃபோர்ஹெட்டுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இதே எக்ஸாக்டான சீன் ஃப்ரேம் யூடியூப்ல இருக்கிற சாங் வெர்ஷனுக்கும் படத்துல வெர்ஷனுக்குமே வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் கூட நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னு ஆச்சரியமா இருந்தது. இப்படி லவ், எமோஷன், சென்டிமெண்ட்ஸ், போராட்டம், அப் அண்ட் டவுனா மிக்ஸ் ஆன சீன்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் தாங்க. பெட்டரா போனாலுமே இன்டர்வல் மொமெண்ட் தாங்க பீக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூக்கி நிறுத்துற இடம் சும்மா சூப்பர் மேன் எல்லாம் வந்து காமிப்பாங்கல்ல அந்த சூரியனோட சேர்த்து வச்சு, அப்படி அந்த ஒரு பவர்ஃபுல்லான லைட் சன்னுக்கு முன்னாடி ஃபோர் ஷேடோவா எஸ்கேவை நிக்க வச்சு என்ன மாதிரி போராட்டம், வசனம், அதை சொல்ற விதத்துல அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற கோவம், ரௌத்திரம்னு ரொம்ப சூப்பரா அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இன்ட்ரோல் சீன் முடிகிறப்போ ஜெயம் ரவிமோகன் சாருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகும். அதை எங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன பயங்கரமான லேண்டிங், இன்ட்ரோல் பிளாக், படத்தோட பீக்கான மொமெண்ட். அந்த இன்டர்வல் வரைக்கும், ஏன் அந்த இன்டர்வல் சீன் முன்னாடி வரைக்கும் எஸ்கே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு, பயங்கரமா அழுவாருங்க. அப்படி அழுதவனா இப்படி கத்தி பில்டிங் முன்னாடி நின்று அப்படி பேசுறான்னு சும்மா வியப்பா இருந்தது அந்த ஆக்டிங். அதே நேரம் இவ்வளவு நேரம் படத்துல மியூசிக்ல அண்டர் பிளே பண்ணிட்டு இருந்த ஜிவி அந்த சீனை சும்மா செஞ்சிருப்பாரு. சூப்பரா இருந்தது. அந்த ஒரு இன்டர்வல் சீனை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப்க்கு முன்னாடி இன்டர்வல் ஒரு மனுஷன் சுத்திட்டு இருந்தாரு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது. ஆனா ரொம்ப 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 சிம்பிள்ங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கவே கொஞ்சம் டவுட்டா சுத்தி வந்து ஸ்ட்ரைட்டா போய், சார் நீங்க டைரக்டர் ஸ்ரீ தானே, 3BHK டைரக்டர் தானே கேட்டேன். ஆமாங்க, ஆமான்னு சொன்னாரு. ஒரு 2-3 மினிட்ஸ் பேசின என்னையும் மதிச்சு எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு. சிம்பிளிசிட்டிலே மறைஞ்சிட்டாரு. அதான் ரொம்ப டவுட்டா இருந்தது. பட் பேசின வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு. சார் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் வெயிட்டிங்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஜஸ்ட் ஒரு முன்னாடி சீட்டு தான். ஸோ செகண்ட் ஹாஃப் படம் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக ரிவீல் பண்ணி தான் பேசணும். அதே நேரம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. கிளைமேக்ஸ் என்னதான் பீக்காக இருந்தாலும், ரவிமோகன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நெருப்பாக இருந்தாலும், கிளைமேக்ஸ் நெருப்பாக இருந்தாலும் நிறைய குறைகள் இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றவங்க சொல்றாங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நடுவில் சில செக்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு, அந்த நோக்கம் நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆனால் ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிருக்கலாம், ஃபைன் டியூன் பண்ணிருக்கலாம். ரவிமோகன் சாரோட அந்த தெரு டிசைன் வந்து, ஏன்பா உனக்கு மனசுல ஒரு ஓரமா கல்லுல கூட ஈரம் ஒட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா, உனக்கு அது கூட இல்லையா, என்ன பாலைவனத்துல இருந்து தூக்கிட்டு வந்த கல்லா நீன்னு ரொம்ப ஈவிலிஷா அது அந்த கேரக்டரே பயங்கரமா இருந்தது. அப்படி ஒரு ரோல்ல ஸ்கிரீன் பிளே அந்த டிஸ்கஷன் அப்போ ரவிமோகன் சார் தான் பண்றாருன்னு சொல்லியிருந்தா ஒரு பையன் நானே வந்து சார் நல்ல ஆப்ஷனா போங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சாக்லேட் பாயா இருந்து இந்த கேரக்டரை சார் புல் பண்ண விதம் அவுட் ஸ்டாண்டிங். ஆனாலும் சொல்லுவேன், அவர் நடித்த விதத்துல டவுட்டே இல்லை, சூப்பர்பா இருந்தது. இருந்தாலும் இன்னும் அந்த கேரக்டரைசேஷன் பக்காவா பண்ணியிருக்கலாம். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அந்த அவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ரொம்ப பிட்ஸ் அண்ட் பீசஸா அங்கங்க ரொம்ப நோட் பண்ணா மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அது புரிஞ்சாதான் அவரோட கோவம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி, ஈவிரக்கம் இல்லாத தன்மை அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு வார்த்தை பேசிட்டு அவரோட கேரக்டர் முடியும். அந்த விஷயம்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இறங்கும். கொஞ்சம் லெத்தாஜிக்கா பார்த்தோம்னா வக்ரமா சுத்திட்டு இருக்கான், சரி ஒரு வழியா முடிஞ்சுதா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் போயிடுமே தவிர அந்த இன்னும் அதுக்கு அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி, அந்த கேரக்டரைசேஷனை டெவலப் பண்ணிருக்கலாம். ஆக்டர் அதர்வா படத்தோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அவரோட ரோல் லிமிட்டடா, காம்பாக்டா, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தாலும் அதை எந்த வகையிலையும் குறைச்சலே இல்லாம ரொம்ப கலை கச்சிதமா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்டர் ஸ்ரீலீலா பொறுத்த வரைக்கும் காஸ்டியூம்ஸ், மேக்கப் மட்டுமே நல்லா மின்னிட்டே இல்லை, அவங்களோட கேரக்டரைசேஷன், புத்திசாலித்தனம் அண்ட் அவங்க கிளைமேக்ஸ்ல பண்ற சில விஷயங்களும் ஒரு உமன் டைரக்டர் எப்படி ஒரு உமன் கேரக்டரைசேஷனை மிஸ் பண்ணாம ரொம்ப இம்பார்ட்டன்டோட எழுதுவாங்கன்னு அகைன் ப்ரூவ் பண்ணிருக்கு. ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே ஸ்பாய்லரோட படம் ஓடிடி ரிலீஸ் ஆன அப்புறம் டீடைல்டா பிரேக் டவுன் டீடைல் வீடியோல பேசலாம். மற்றபடி இப்போதைக்கு இந்த ரிவ்யூல ஷார்ட்டா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, லவ், எமோஷனல் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டா நல்லா போச்சு. இன்டர்வலா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லாம் பீக்கான மொமெண்ட். செகண்ட் ஹாஃப்ல எதுக்காக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த கிளைமேக்ஸா இருக்கட்டும், ட்ரெயின்ல நடந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற 2-3 சீன்ஸ் ரொம்ப சூப்பர்பா, நேர்மையா, ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. ஆனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. லேகா இருந்தது, எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆக்குச்சு. ஓகே நெக்ஸ்ட் எப்பப்பா மூவ் பண்ணுவீங்கன்னு இருந்தது. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா, அந்த முடிக்கிற ஃப்ரேம் வரைக்குமே டாப் நாச் குவாலிட்டி. முக்கியமா செழியன் அண்ட் இந்திரா காந்தி அவர்களுக்கான கான்வர்சேஷன் அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ரொம்ப மெச்சூரிட்டியா, அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அண்ட் அந்த ஆக்ட்ரஸ் யார் பண்ணாங்கன்னு தெரியல, இனிமேல் தான் போய் தேடணும்.
இருந்தோம். பட் கண் முன்னாடி அந்த பிஎம் கொண்டு வந்துட்டாங்க. சூப்பரான அந்த ஒரு பயங்கரமான கேஸ்டிங். அது படம் பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு தாட் இருந்ததுன்னா எனக்கு படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா போகணும். சும்மா ஜாலியா அப்படியே சிரிச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கினே இருக்கணும், பயங்கரமா என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சா இந்த படம் உங்களுக்கானதான்னு என்னால சொல்ல முடியல. ஒரு டவுட் இருக்கு. எல்லா படங்களுமே அந்த மாதிரி ஜாலியா என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட் எவ்ரி ஃபிலிம் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சம் ஆர் ஹிஸ்டரி லெசன்ஸ் யூ கான் மிஸ். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த பொறுமையை நீங்க அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னா அந்த தியாகம்லாம் எப்படி இருந்தது அண்ட் அந்த தியாகங்கள் நாம் இப்போ சும்மா ஜம்முன்னு உட்காந்து சில விஷயங்களை கம்ஃபர்டபுளாக பேசிட்டு சுதந்திரமா இருக்கோம்னா நம்ம படிப்புல இருந்து இப்போ பேசிட்டு இருக்கிற கேஷுவல் டோன் வரைக்குமே சொல்றேன், எவ்வளோ அந்த விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அண்ட் இன்னும் எவ்வளோ உதவ போகுது, வருங்காலத்துக்கு எப்படி நின்று பேச போகுதுன்னு ஒரு நல்ல கிளாரிட்டியாக குவாலிட்டியாக நீங்கள் விட்னஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் 100க்கு 60 to 70% கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ உங்கள் மார்க் என்னென்ன படம் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸ் என்னென்ன மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சீக்கிரம் வேற ரிவ்யூ இல்லனா வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.